ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காரோட இன்டீரியர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் வீடியோவில் போட்டுக்கலாமே, நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ எக்ஸ்டீரியரில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்படியே ஒரு 20-30 மினிட்ஸ் போய்டும். ஆனால் இன்டீரியர் வந்து நிறைய இருக்குது நமக்கு பார்க்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ வந்து தனியாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் கைஸ், ஸோ இதுதான் நம்ம வெஹிக்கிள். ஸோ இன்டீரியர் நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், ஸோ இதுதான் நம்ம காரோடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த கவர் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், மற்றபடி எல்லாமே வந்து வண்டியில் வந்தது. இந்த செட் எல்லாமே ஓய். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இங்கே, இன்னொன்று அந்த உங்களுக்கு அந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு இன்னொரு மிச்ச ஏர்பேக்ஸ்லாம் உங்களுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ இதேமாதிரி அந்த பேரல் சைடில் இருக்கும். அண்ட் சீட்டில் நான் இப்போ உட்காந்துருக்கேன், சீட் இருக்கு இல்லைங்களா, அதில் சைடில் ஒரு ஏர் பேக் இருக்கும். ஸோ இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, ஃப்ரண்ட்டில் 2. ஸோ மொத்தம் 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சேஃப்டி ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த காரு. ஸோ பாடியும் வந்து நல்ல ஒரு ஸ்டடியான பாடி. அண்ட் வந்து சேஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி 6 ஏர் பேக் வந்து டாப் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்ன்றதுனால உங்களுக்கு 6 ஏர் பேக் வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பற்றி நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே தெரியும் ஒரு ஃபியூல் இது மாதிரி 496 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்றது காமிச்சிருக்கு. ஸோ இதை விட அதிகமாகவே அந்த வெஹிக்கிள் ஓடும். ஸோ வந்து இவங்களுடைய ஆவரேஜ் ஒரு இவ்வளோ மினிமம் ஓடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி. ஸோ இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இருக்கும். இதில் நிறைய நீங்கள் செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூமுலேட்டட் இன்ஃபோ, ஸோ ட்ரைவ் இன்ஃபோ, அண்ட் இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் காமிக்கிறது ஸ்பீடோமீட்டர். ஸோ இது வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்னு சொல்லலாம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து மேனுவல். ஸோ இது வந்து டிஜிட்டலாகவும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்றது காமிக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ், இதில் வந்து டோர் செட்டிங்ஸ். ஸோ இது கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், உள்ளே போனீங்கன்னா டோர் ஆட்டோ லாக், ஆட்டோ அன்லாக். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ். அண்ட் லைட் வந்து ஒன் டச் இண்டிகேஷன், ஹெட்லாம்ப் டிலே. ஸோ இது இருக்கும். ஸோ கன்வீனியன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் லைட் டிஸ்பிளே, ஆட்டோ ரியர் வைப்பர். ஸோ இது இருக்கும். சர்வீஸ் இன்டர்வல் அண்ட் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து 9491 கிலோமீட்டர்ஸ் ஆர் 269 days, whichever is earlier. ஸோ இதை நீங்கள் சர்வீஸ் விட்டுக்கலாம். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணேன். அண்ட் அதர் வந்து ஆட்டோ ஃபியூல் எக்கானமி, ஆட்டோ ரீசெட். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் யூனிட். ஸோ இதெல்லாமே இருக்கும். லாங்குவேஜ் வேணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் ஃபார் தி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ். அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் மீட்டர் இருக்கும் அண்ட் ஆர்பிஎம் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் உடைய இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆன் பண்ணவே தேவையில்லை. ஆட்டோவில் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் டார்க்கான பிளேஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கல் லைட் எரியும். ஸோ வெளிச்சமான பிளேஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கல் லைட் ஆஃப் ஆகிடும். அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேலே இருட்டாகும் போது ஆட்டோமேட்டிக்கல் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸோடைய ஃபங்க்ஷன். ஸோ வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோவில் போட்டுருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் அடுத்த விஷயம், இந்த இதில் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் வீல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டியரிங் வீல் தான். ஸோ இதை பிடிச்சிட்டு இருக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எவ்வளோ தூரம் போனாலும் இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டியரிங் வீலில் வந்து என்னென்ன இது இருக்குது, கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா நான் அந்த உங்களுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன் இல்லைங்களா, ஸோ அந்த கண்ட்ரோல் இதில் தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் செட்டிங்ஸ் எல்லாம் மாறும். ஸோ ஓகே, இது மேலே கீழே போகிறதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூட் இருக்குது. ஸோ இது வந்து இது வந்து நம்ம மியூசிக் சிஸ்டமில் ஏதாவது பாட்டு கேட்குறோன்னா அதை மியூட் பண்ணிக்கலாம். அதை கால் பேசுகிறோன்னா அதை மியூட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்ஸ் இருக்குது. மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுற இது. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த டிஸ்பிளேயோட இது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ
ஆர் நீங்கள் மிரர் லிங்க் ஆப்பிள் கார்ப்ளே இதை எது வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய கண்ட்ரோல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருக்கும். ஸோ மோட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு FM, ஸோ இந்த மோட்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் அகெயின் வந்து கால் வேணும்னா நீங்கள் கால் பண்ணணுன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நார்மலாக நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா கால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து OE செட்டு. ஸோ OEனா உங்களுக்கு தெரியும் கம்பெனியில் வர்றது. அதனால் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஓகே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டு. அதனால் இதை வந்து நான் மாற்றணுன்ற அவசியம் எனக்கு ஏற்படலை. ஸோ ஸ்பீக்கர் அப்டேட்ஸ் அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப ஆப்டிமமாக சவுண்ட் இல்லை. அப்போ கேட்கும் போது அந்த OE மாற்றணும்னு சொன்னாங்க. அண்ட் அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். ஸோ வண்டியில் என்ன வந்ததோ அது அப்படியே இருக்கணும்னு விட்டுட்டேன். ஸோ அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஆட்டோ, இது வேணும்னா நீங்கள் மேனுவலில் போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இது வந்து ப்ளோயர். ஸோ ப்ளோயர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கில் போட்டிங்கன்னா அது என்ன ஸ்பீடு கொடுக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ உள்ளே இருக்க கூலிங் ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சிரும். அண்ட் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ டெம்பரேச்சர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட்டர் போடணும்னா நீங்கள் ஹீட்டர் போட்டுக்கலாம், ஹீட்டர் ஹை. ஸோ அப்படியே கூலிங் போனாலும் நீங்கள் கூலிங் போட்டுக்கலாம். ஸோ லோ. ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து 25 டிகிரிஸ் வந்து வெயிலில் போகும்போது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 23 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நைட் வந்து 25, 26 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, கீழே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் ஆக்ஸ் கேபிளுக்கான போர்ட்டு, USB போர்ட்டு, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு இன்னொரு சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ USB போர்ட்டில் வந்து நீங்கள் அந்த சாங்ஸ் ஏதாவது பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங் போர்ட் வந்து சார்ஜ் போர்ட்டு இதுலேயும் சார்ஜ் பண்ணால் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். அண்ட் வேறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன். ஸோ 1.4 CRDI டீசல் இன்ஜின் மேட்டட் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ 6th கியர் நல்லாயிருக்கும் க்ரூசிங்க்கு. ஸோ வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணுறது நல்லாயிருக்கும். க்ரூசர் அகேன் ஒரு 110, 120ல் போட்டு 6th கியரில் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மைலேஜ் வரும். அண்ட் அகெயின் வேறு என்ன இந்த வண்டியில் இன்டீரியரில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பவர் மிரர்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஓப்பன் ஆகும். ஸோ இது பவர் மிரர்ஸ். அண்ட் அகெயின் இது அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான பட்டன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அகெயின் வந்து ஒரு விண்டோவுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே மட்டும் தான் இறங்கும். ஏறுறது வந்து நம்ம நார்மலாகவே தான் ஏற்றிக்கணும். ஸோ இல்லை, ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் தான். கீழேயும் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இறங்கும். மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் மேலே. ஸோ ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் இல்லை, என்னோடய பழைய ஸ்கோடாவில் வந்து 2 சைடுமே இந்த ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு மிரருமே. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் அகெயின் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்ஸ், இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ லைட்டை வந்து மேலே ஏற்றுறது, கீழே இறக்குறது. ஸோ என்னுடைய இது வந்து ப்ரொஜெக்டர் லைட் இருக்குது. அதனால இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். அது எப்படின்னா நீங்கள் கீழேயும் இறக்கிக்கலாம் ப்ரொஜெக்டரை, ஸோ மேலேயும் ஏற்றிக்கலாம் ஃபார் சர்டைன் ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ அதுதான் இந்த லைட். இந்த இது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3, 4 இருக்கும். ஸோ இது கொடுத்திங்கன்னா உங்கள் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும், மேலே ஏறும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ். அண்ட் பக்கத்தில் வந்து அந்த ரைட்டில் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து நீங்கள் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது அமுக்குனிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக கீழே இறங்கும். ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கம்மியாகும். இது மேலே கொடுத்திங்கன்னா மேக்ஸ். ஸோ ஃபுல்லாக மேலே ஏறும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். அண்ட் அகெயின் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம வந்து இந்த டிஸ்பிளேக்கு வரோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் எல்லாமே டச்சுன்றதுனால நம்ம டச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் மேனுவலாக இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் நம்ம வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த FM டியூன் பண்ணுறதுக்கு இது வந்து செட்டிங்ஸ்க்கான பட்டன். ஸோ இதுக்குள்ளே வந்து மெமரி கார்டு ஒன்று இருக்கும். இந்த மெமரி கார்டு மூலமாக பார்த்திங்கன்னா ஹியூண்டாயோட நீங்கள் மேப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேப்ஸ் நிறைய டைம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் சில நேரம் கூகுள் சொல்லும் போது இந்த மேப்ஸ் போட்டு விட்ருவேன். ஸோ இது நல்லாவே இருக்கும். அண்ட் இன்டீரியரை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 லைட் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் இருக்குது இங்கே. அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ், கூலிங் கிளாஸ் ஏதாவது வைக்கிறதுக்கான ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் அகெயின் வந்து நம்ம பார்த்தோன்னா ஸோ அப்படியே பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் வண்டியோட வர்றது. ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது வேணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ வந்து கப் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்து இது ஹிண்டாயில் கொடுத்த ஒரு சின்ன ஒரு கப் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து சேஞ்சஸ்லாம் காயின்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பர்ஃப்யூம், ஃப்ராக்ரன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக் அகேன் உங்களுக்கு வந்து இதோடைய உங்களுக்கு இந்த ட்ராபாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏர் வென்டிலேட்டட், அதாவது ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டு
இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் கூல்டு உள்ள ஏதாவது வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏசியோட கூலிங் வந்து அதில் ஒரு லிங்க் வரும். அது மூலமாக வந்து சீக்கிரமாக அந்த பாட்டில் வந்து கூல் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஏர் கூல்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே பின்னாடி போனோன்னா இது உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்டீரியர். இது எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். வண்டியில் வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ப்ளைனான சீட் கவர்ஸ் நான் உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, இந்த சீட் கவர்ஸ் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே லெதர் போட்டுட்டு இது மட்டும் ஏன் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் தி இன்டீரியர்ஸ் கைஸ். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சீட் பெல்ட் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ஜஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். கொஞ்சம் குள்ளமாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 சைடுமே வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்பேக்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கமும் இருக்குது, அந்த சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். டாடா நெக்ஸான் என்னோடய ஃப்ரெண்டு எடுத்தார். அந்த காரில் இந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த காரில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 3 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடில் மட்டும் அது இல்லை. ஸோ இந்த சைடில் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த பக்கம் தேவையில்லை, ஸ்டீரிங் வீல் நம்ம அப்படிங்கிறதுனால. இந்த 3 சைடுமே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் 4மே பவர் விண்டோஸ் தான். ஸோ அதுதான் கைஸ். அண்ட் ஏசி வெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரியர் ஏசி வெண்ட் இருக்கும். நான் பின்னாடி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ரியர் பார்ட் இது தான் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு அந்த பவர் விண்டோக்கான பட்டன்ஸு. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வருது. அண்டு உள்ளே என்ட்ரானு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு பேக் கேபின். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் ஸ்பேஷியஸ்னு சொல்கிறேன்னா ஃப்ரண்ட்டில் மொத்தமாக இழுத்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்து ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கேபின் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பூட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா, இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கால் மேலே கால் போட்டு பின்னாடி ஈஸியாக உட்காரலாம். ஸோ இது ஃப்ரண்ட்டோட கரெக்டான சீட் ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அகைன் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பின்னாடி இழுத்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னாடி சாட்சி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. இல்லைனா நார்மலாக நீங்கள் பின்னாடி உட்காருறீங்கன்னா 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்காரலாம். ஸோ 5 சீட்டர்னு சொல்கிறாங்க. 5 பேர் போக முடியுமான்னு கேட்டால் என்ன மாதிரி இருக்கவங்களாம் முடியாது. ரொம்ப லீனாக இருக்கவங்களால 5 பேர் போகலாம். அண்ட் அகைன் லாங் ரைட்ஸுக்கு அது சூட் ஆகாது. ஸோ இட்ஸ் 4 சீட்டர். ஸோ ப்ராப்பர் 4 சீட்டர். 4 பேர் போனீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த காரில் வந்து போகலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்டர் பில்லியனுக்கு கிடையாது, சென்டர் சீட்டர் கிடையாது. ஸோ பின்னாடி 2 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 295 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸு. ஸோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த சென்டரில் இந்த கை வைக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்லாவே ஒரு ஃபீச்சர் இது. ஸோ 2 நீங்கள் கப்ஸ் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது தண்ணி பாட்டில்னா கூட இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா நெக்ஸானில் கிடையாது. அண்ட் அகேன் அது வந்து இதோட காஸ்ட்லியான கார். பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் லேக் ஆகுது. ஸோ இது வேணாம்னா நீங்கள் அப்படி மேலே தள்ளி விட்டுட்டு அப்படி பண்ணிங்கன்னா அது ஆகிடும். ஸோ சீட் பெல்ட்ஸ் வந்து முன்னாடி 3 பேருக்குமே சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இப்போ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்க்க முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ ரியர் ஏசி வெண்ட்ஸ், இது கொஞ்சம் கிளியராக தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ரியர் ஏசி வெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து டாடா நெக்ஸானில் இருக்காது. அண்ட் அது ஒரு கவலைக்குரிய ஒரு இது. அண்ட் ரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அகேன் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சப் வூஃபர் போட்டிருக்கேன். ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 295 லிட்டர். ஸோ நல்ல ஒரு 4 பேர் போகிறோன்னா 4 பேர் லக்கேஜ் ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த டப்பா இல்லைனா அது வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், சின்ன ஓட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீச்சர். அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டூ. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். கேமரா ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அகைன் இதை வந்து டாடா நெக்ஸானோட கம்பேர் பண்ணிங்க, இதோட காஸ்ட்லியான கார். ஆனால் பின்னாடி இருக்கிற கேமரா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மட்டமாக இருக்கும். அது நான் சொல்லியே ஆகணும். அண்ட் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க 2019 தான் வந்து இந்த கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 மாடல் நான் போய் பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருந்தது. ஸோ 2018 வந்து இந்த கேமராவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆக்கியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டி வரலை. ஸோ இதுதான் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ இதுதான் வந்து இன்டீரியர், இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர். ஸோ உங்களுக்கு இதை பற்றின தாட்ஸ் எதாக இருந்தால் இதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அகேன்
இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வண்டியில் ஒரு பார்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக். ஸோ அதை நான் சொல்லணும், சென்ட்ரல் லாக் வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கும், எல்லா கார்லேயுமே சைடில் இருக்கும். ஸோ இதில் சென்டரில் இருக்கும். இது ஏன் சென்டரில் வச்சாங்கன்னு தெரியல. 2017 சைடில் தான் இருக்கும், 2018 வந்து சென்டரில் வச்சுட்டாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் சென்ட்ரல் லாக் நீங்கள் இதை லாக் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஹசார்ட் லைட்ஸ், அந்த பார்க்கிங் லைட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இவ்வளோ தான் கைஸ் இன்டீரியர். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த காரில் நான் என்னென்ன மாட்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ அது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிவ் தம்ஸ் அப் அண்ட் ப்ரெஸ் ஆன் தி பெல் ஐக்கான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாக வரும். ஸோ until then, see you.